ஹாய், எல்லாரும் சௌக்கியமா? ஜனநாயகன் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரம் தளபதி விஜய் நடித்திருக்கும் திரைப்படம் ஜனநாயகன். அவரது அடுத்த கட்டம் முழு நடிப்பு முடிந்து அரசியல் செல்வதற்கு முன் கடைசி படம் என்று பெரிதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் இன்னும் ஏன் ரிலீஸ் ஆகவில்லை? இன்று கோர்ட்டில் என்ன நடந்தது? இதன் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இது சமூக நீதியும் சட்ட போராட்டமும் மையமாக இருக்கும் கதையை கொண்டுள்ளது. படத்தின் இயக்குனர் வினோத். பொங்கல் 2026க்கு ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சிபிஎஃப்சி சென்சார் போர்டு இந்த படத்திற்கு சான்றிதழ் தரவில்லை. காரணம் சில வன்முறை காட்சிகள், அதிகார அமைப்புகள் காட்டப்பட்ட விதம் மற்றும் சில சென்சிட்டிவ் காட்சிகள். இதனால் படம் கோர்ட்டிற்கு போனது. முதலில் மதராஸ் ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜ் யூஏ சர்டிஃபிகேட் தரலாம் என்று கூறினார். ஆனால் சிபிஎஃப்சி அதற்கு அப்பீல் போட்டது. டிவிஷன் பெஞ்ச் அந்த உத்தரவை நிறுத்திவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தயாரிப்பாளர் போனார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வழக்கை ஏற்கவில்லை. இன்று மதராஸ் ஹைகோர்ட் விசாரணையை முடித்து ஆர்டர் ரிசர்வ்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தீர்ப்பு வரைக்கும் ஜனநாயகன் ஒத்தி வைக்கப்படும். தளபதி விஜய்க்காக காத்திருக்கும் ஒரே குரல் ரசிகர் குரல். கோர்ட் வாசலில் அல்ல, நம்பிக்கை வாசலில்.